கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை நாடார் சங்க அறக்கட்டளை மற்றும் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை ரத்தினபுரி பகுதி காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கோவை நாடார் சங்க அறக்கட்டளை மற்றும் காமராஜர் மெட்ரிக் பள்ளி இணைந்து +2, +1 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாடார் சங்க தலைவரும் காமராஜர் மெட்ரிக் பள்ளி தாளாளருமான பாஸ்கரன் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறுவனர் தனுஷ்கரன், இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இதுகுறித்து பொதுச் செயலாளர் விஜயராகவன் தெரிவிக்கையில், கடந்த 2 வருடங்களாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகை வழங்கியும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்தும் வருகிறோம். மேலும் தென்னை மற்றும் பனை மரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொடுத்துள்ளோம். செல்வபுரம் பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் 26 கோடி மதிப்பீட்டில் சங்கம் சார்பாக திருமண மண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளை ஓரிரு மாதங்களில் துவங்க உள்ளோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஹேமா ஸ்டாலின், துணை தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், சந்தன பால்ராஜ், என்.ஆர். வாசன், செயலாளர்கள் NLC சபாபதி, எம். விஜயகுமார், சிலுவை முத்துக்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வள்ளல் தந்தை மிக்க ஒரு தலைவர். அவங்க குடும்பமே அப்படித்தான். அழகேந்திரன் குடும்பமே கருணாமூர்த்தி எனக்கு 40 வருஷமா பழக்கம். அவரை வச்சு நான் அவரை பழகினேன். இந்த கூப்பிட்டோம் வந்தார்கள். எனக்கு வணக்கம். அடுத்ததாக ஏகேஎஸ் என்று மட்டும்தான் நான் மாலை வணக்கம். எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் எங்களுடைய காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய சார்பாக எங்களுடைய தலைவர் டாக்டர் ஆர் பாஸ்கரனாச் அவர்கள் சார்பாக மிகுந்த நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. ஆண்டுதோறும் பள்ளி குழந்தைகள், அதாவது கோவை மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற 10வது, 11வது, 12வது பள்ளி குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்குமே எங்களுடைய நிர்வாகத்தின், எங்களுடைய அறக்கட்டளை காமராஜர் அறக்கட்டளையின் சார்பாக, கோவை நாடார் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இந்த பணப்பரிசை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ உதவியும் பல நலத்திட்ட உதவிகளை எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவரும் காமராஜர் ஸ்கூலினுடைய தாளாளரும் செய்து கொண்டிருக்காங்க. சுமார் 25 லட்சம் ரூபா மதிப்பில் உள்ள அந்த பண மதிப்புகளை ஆண்டுதோறும் பணத்தை ஆண்டுதோறும் நம்மளுடைய தலைவர் தன்னுடைய கரங்களாலும் சீஃப் கெஸ்ட் மூலமாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 165 மாணவிகள் இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி, பிரைவேட் ஸ்கூல், எந்த ஸ்கூலும் 10th +1 அண்ட் +2 எபோவ் 90% 90 விழுக்காடுகளுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு கொடுத்திருக்கின்றோம். முதல் ஃபஸ்ட்டு 2, 3 3 இடங்களை பெற்ற அனைத்து மாவட்ட வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் நம்முடைய கோவை நாடார் சங்கத்தின் சார்பாக, காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக தலைவர் டாக்டர் ஆர் பாஸ்கரனாச் அவர்கள் இதை வழங்கினார்கள். அதுபோல் மரமேறும் தொழிலாளர்கள் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த இந்த கோவையை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள தென்னை மரம் மற்றும் பனை மரம் ஏறக்கூடிய தென்னை தொழிலாளர்கள் இருக்காங்க.
அவர்கள் கால் தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் பொழுது அவர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய வகையிலே கோவை நாடார் சங்கத்தின் சார்பாக ஒரு புதிய இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசி இன்று 49 பேருக்கு நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்கள் தன்னுடைய சொந்த காசிலிருந்து 49 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்குமே அந்த பாலிசி அவர்களை பாதுகாக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சிறப்பாக அந்த மாவட்ட அதாவது தேசிய அளவில் ஸ்டெஃபி என்ற அந்த மாணவி அந்த தடகள போட்டியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் கோவை நாடார் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களும் பவர் சோப்பினுடைய உரிமையாளர் திரு ஜெயராஜ் அண்ணாச்சி அவர்களும் அதாவது ராஜன் சாலமன் எங்களுடைய நிர்வாக குழுவுடைய உறுப்பினரும் எங்களுடைய அனைத்து செயற்குழு நிர்வாக குழு உறுப்பினர்கள் 9 பேரும் சேர்ந்து ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அந்த தடகள போட்டியில் வென்ற அந்த ஒலிம்பியா ஸ்டெஃபி என்ற மாணவிக்கு எங்களுடைய ஊக்கத்தொகையாக கோவை நாடார் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆமாம் ஆமாம். அதாவது எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாச்சி ஆர் தேவேந்திர அண்ணாச்சி அவர்களுடைய காலத்தில் ஒரு 3 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு பகுதியை செல்வபுரத்தில் ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்காங்க. அந்த இடம் இன்றைய தேதி வரை ஒரு பராமரிப்பு இல்லாத நிலைமையில் தான் இருந்துச்சு. தற்பொழுது அந்த நிலத்தை நாங்கள் சரி செய்த அண்ணாச்சி அவர்கள் அந்த இடத்துல காமராஜர் அரங்கம் என்ற பெயரில் மிக பிரமாண்டமாக 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு திருமண மண்டபம் கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ரூபாய் குறைந்தபட்சம் 24 முதல் 25 கோடி செலவாகும் என்று கணக்கிடப்பட்டு அதற்கான பணிகளை எங்களுடைய தலைவர் இறங்கியிருக்காங்க. எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொழிலதிபர்களும் அதற்கு முழுமையான முயற்சியும் அதற்கான ஆதரவையும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். அதற்கான பூமி பூஜை ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்று முடிந்துட்டு இனி மேற்கொண்டு பில்டிங் கட்ட வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. அதுவும் கூடிய விரைவில் இந்த ஆண்டிற்குள் அதற்கான வேலைகள் நடைபெறும்.